வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு MP5 பிளேயர். MP3 பிளேயர்ஸ் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸு. உதாரணமாக பாருங்கள், இந்த ஒரு மாடல் 068 ஸ்கொயர். இந்த மாடலை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இருக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள், நீ நிறைய தெரிஞ்சுக்கலாம் இதில். தென் அடுத்தது BT072 வித் மைக் இன்புட்டோடு இருக்கும். ஆல் இன் ஒன் A to Z. ஒரு ரோட்டரி என்கோடர் இருக்கும். ரோட்டரி என்கோடர் மூலிமா எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாடல். இதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள். தென் இதான் வந்து லோயஸ்ட் ப்ரைஸ் G-Star 073. இதை பற்றிய டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள், நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது ஒரு இந்த மாதிரி ஒரு பிளேயர் MP3 பிளேயர் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் வீடியோ பார்க்கலாம், ஆடியோ கேட்கலாம், வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டையுமே ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு டிவைஸ். ஜஸ்ட் ஒரு பாக்ஸிங். நம்ம நிறைய அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காருக்கோ, ட்ரக்கோ, டெம்போ, டிராக்டர், ஆட்டோ ரிக்ஷா, எனிவேர், ஏன் வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு CRT டிவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஓல்டு LCD டிவி இருக்குது. அதுலெல்லாம் வந்து நாங்கள் படம் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ளூரே பிளேயரோ இல்லை ஆர்டினரி DVD பிளேயரோ வேறு ஏதோ ஒரு டிவைஸ் வேணும். அப்போ தான் படம் பார்க்க முடியும். நம்மகிட்ட பென்ட்ரைவில் படம் இருக்குது, அல்லது ஒரு SD கார்டில் படம் இருக்குது. நாம் வந்து படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வழி இல்லை. அதுக்கு ஒரே வழி என்னென்னா இதுதான். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வேண்டியதில்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் நாம் என்ன பண்ண முடியும், ஒரு ஆடியோ வீடியோ வர்ற மாதிரி ஒரு பிளேயர் ரெடி பண்ணிடலாம். ஓகே, அதுதான் பார்க்க போகிறோம் இதில். இந்த யூனிட்டு என்னென்ன யூஸ் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஹோம் தியேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோம் தியேட்டரோட அவுட்புட் நமக்கு தெரியும். ஹோம் தியேட்டரில் 2 இன்புட் இருக்கும். ஒன்று 2 சேனல் இன்புட் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து 5.1 சேனல் இருக்கும். நமக்கு 2.1 சேனலில் இன்புட் கொடுத்து கூட நம்ம 6 சேனலில் அவுட்புட் எடுக்கலாம். பழைய டிவைஸில் எல்லாத்துலேயும் இருக்கும். இப்போ வர லேட்டஸ்ட்டில் எல்லாமே இப்போ வந்து HDMI ரிட்டர்ன் சேனல் பிக்கப் பண்ணுற மாதிரி கோஆக்சியல், ஓகேவா, இதெல்லாம் இருக்குது இப்போத்துக்கு. ஆனால் அப்போல்லாம் இல்லை, இந்த ஓல்டு டிவைஸில் எல்லாம் இல்லை. பட் அந்த பிளேயர் நம்ம வீட்டில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதில் ஆடியோ கேட்கலாம். அப்போது நம்மக்கிட்ட ஆடியோ வீடியோ ரெண்டுமே ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தேவை. அதுதான் இந்த கம்பெனி. நிறைய கம்பெனி இருக்குது. இதில் சாம்கான் இது ஒரு கம்பெனி. ஓகேவா? ஜஸ்ட் அன்பாக்சிங் இதில் பார்க்கலாம். ஒரு ரிமோட் இருக்குது, ஒரு ஃபைன் ரிமோட் இருக்குது. அப்புறம் ஒயர் கார்டு இருக்கும். இதுக்கு உண்டான ஒயர் கார்டெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. சரி, இப்போது பார்க்கலாம். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ரிமோட். நல்ல பக்கா ரிமோட். மற்ற ரிமோட் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், லுக்காக ஹேண்டியாக இருக்கும். ஏன்னா வீடியோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பார்க்கலாம். இல்லை நம்மகிட்ட கேமராவிலேருந்து ஷார்ட்ஸ் எடுத்துருந்தோம், ஃபோட்டோஸ், மியூசிக் எல்லாமே இதில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், நல்ல குவாலிட்டி. கிட்டத்தட்ட 1080 ரெஸ்பான்ஸ் சொல்லக்கூடிய ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய எல்லாமே ஆகும். சில ஃபைல் மட்டும் ட்ரைவ் ஆகாது. ஓகேவா? மற்றபடி MP3 MP4 எல்லாமே வரும். பக்காவாக ஆடியோலாம் நீங்கள் கேட்கலாம். ஓகே, இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. ப்ளூடூத் கனெக்டிவிட்டினால ஆடியோ சாங்ஸ் நம்ம மொபைல்லேருந்து அல்லது வேறு ஏதாவது இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு ஸ்மார்ட் சிஸ்டம் நிறையா இருக்குது. அதுலேருந்து வர்ற ஆடியோஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிவைஸில் கேட்க முடியுது. அந்த டிவைஸ் ஓகேவா? இது இந்த மாதிரி இருக்கும். இது ஃப்ரண்ட் பேனல் லைக் திஸ் இந்த மாதிரி இருக்குது. இதில் ஃப்ரண்டில் என்னென்ன இருக்குது இதில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இல்லையா? என்ன இருக்குது இதில்? USB ஒரு சாக்கெட் இருக்குது. இந்த TFT கார்டுக்கு ஒரு சாக்கெட் இருக்குது. வெளியிலேருந்து ஆக்சிலரி இன்புட் இதில் கொடுக்கலாம். வால்யூம் ப்ளஸ்ஸு, வால்யூம் மைனஸு, அப்புறமேல பாஸ் பட்டன், ப்ளே பட்டன். தென் உங்களுக்கு மோடு செலக்ட் பண்ணுறதுக்காக செட்டப் ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. முன்னாடி ஒரு ஃபைன் டிஸ்பிளே இருக்குது. சரி, இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா இந்த ஸ்கொயரில் ஒரு ஐசி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸர்.
மைக்ரோ ப்ராசஸர், இன்னும் சொல்லப்போனால் வீடியோ ப்ராசஸர்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு வந்து பயாஸ் ஐசி. இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் இதான் மெமரி ஐசி 512 DDR. ஓகே, இது கிறிஸ்டல், இது வந்து ப்ளூடூத்தினுடைய அந்த ட்ராக் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த சாக்கெட் இருக்குது, இந்த 1 2 3 4 4 சாக்கெட் இருக்குது. இதில் இந்த ரெட் கலர் ஒயர் எதுக்கு இருக்குன்னா இது வந்து ஆண்டனா, FM ஆண்டனா. ஓகே, இந்த போர்டோட காஸ்ட் வந்து 750 ரூபா வரும். ரெடியிலே அவைலபிள் இருக்குது, தேவைப்படுறாங்க வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வீட்டில் பண்ணுங்க. நம்ம பிகினர்ஸ், நியூ கமர்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் இந்த மாதிரி டிவைஸ் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும். குறிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரீச் ஆகணும். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட இது ரீச் ஆகணும். கிராமத்தில் இருப்பார் ஒருத்தர், ஓகே, ஒரு ரூரல் பிளேஸில் இருப்பார், அவருக்கும் கூட இந்த டேட்டாஸ் போகணும். அப்போ அவங்களும் ஒன்று அசம்பிள் பண்ணுவாங்க, இவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாரோ ஒருத்தருக்கு அசம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் இந்த போர்டு. இதனுடைய காஸ்ட்டு 750 750 ரூபா வரும். நல்ல குவாலிட்டி ஆடியோ அண்ட் வீடியோ. இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் DC வேணும். இதுக்கு 5 வோல்ட் DC ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் 7805 அப்படிங்கிற ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அந்த ஐசி யூஸ் பண்ணக்கூடாது, ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக ஒருவேளை பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணலாம், ஸ்டெப் டவுன் பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த போர்டு கொடுக்குற வோல்ட் எப்பவுமே 5 வோல்ட்டு, ஆம்பியர் 2 ஆம்பியர் இருக்கணும். பக் கன்வெர்ட்டரில் மேக்ஸிமம் 3 ஆம்பியர் வரைக்கும் டெலிவரி இருக்கும். அட்லீஸ்ட் 2 ஆம்பியர் வந்தால் கூட போதும். ஏன்னா அந்த வீடியோ கார்டு ரன் பண்ணணும்னா சஃபிஷியன்ட் வோல்டேஜ், சஃபிஷியன்ட் கரண்ட் இருக்கணும். ட்ரிப் ஆகும், அதனால் அது வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணிருக்கும், எக்ஸஸ் வோல்ட் வந்துச்சுன்னு வைங்களேன், சப்போஸ் 5 வோல்ட்டுக்கு மேலே வந்தாவே இந்த போர்டு இமீடியட்டாக ஃபெயிலியர் ஆயிரும். இந்த போர்டு கொடுக்குற சப்ளை ஒருவேளை மாற்றி கொடுத்துட்றீங்க, ப்ளஸ் மைனஸ் கொடுத்தாலும் இமீடியட்டாக இந்த போர்டு வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஓகே, ஸோ லோ வோல்ட் ஆப்ரேட்டிங் டிவைஸ். அதனால் என்ன பண்ணலாம், லித்தியம் செல் இருக்கு இல்லையா, லித்தியம் செல் 2 செல்லு யூஸ் பண்ண பேட்டரி, ஒன்றா இருந்தால் ஒரு செல்லு. ஓகே, லித்தியம் செல் ஒரே ஒரு செல் இருந்தால் போதும், இந்த போர்டு வந்து ரன் ஆகும், பக்காவாக ரன் ஆகும். ஆடியோ வீடியோ நாம் கேட்கலாம். கரண்ட் இல்லாத பொழுது, கரண்ட் இருக்கும் பொழுது நம்ம அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போது 2 செல்லு நம்ம பேரலல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 4.2 வோல்ட் இருக்கும். ஆம்பியர் 2200னா உங்களுக்கு 4400 மில்லி ஆம்பியர் கிடைக்கும். 6 மணி நேரம் இந்த பிளேயர் பக்காவாக ரன் ஆகும். அப்போ கரண்ட் இல்லாத இடத்துல கூட நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சார்ஜர் செல் ஆர் சார்ஜர் பேட்டரி உபயோகப்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியும், இந்த டிவைஸை ரன் பண்ண முடியும், ரன் பண்ண தெரியணும். ஓகே, ஸோ இந்த டிவைஸில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும், 5 வோல்ட் வேணும்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும், பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுங்கள், 7805 யூஸ் பண்ண வேண்டாம். பெஸ்ட்டு சாய்ஸ் என்ன அப்படின்னா ஒரு SMPS பவர் சப்ளை, 5 வோல்ட் SMPS பவர் சப்ளை. இப்போ வரக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கு இல்லையா, இப்போ வரக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜர் அது யூஸ் பண்ணலாம். 5 வோல்ட் அல்லது 5.1 வோல்ட், பெரும்பாலும் 5 வோல்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இப்போ பேக் சைடில் பார்க்கலாம். இது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ண முடியுமா பார்க்குறேன். ஓகே, இதில் என்ன போட்டிருக்கு, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிரவுண்டு, ஃபஸ்ட்டு பின் கிரவுண்டு, ரெண்டாவது VCCன்னு போட்டிருக்கு. அதில் வந்து 5 வோல்ட் கொடுக்கணும். அந்த பக்கம் சாக்கெட் இருக்குது ரெட் கலரில். தென் அடுத்தது இங்கே இருக்கு இல்லையா, 3 பின் இருக்கு இல்லையா, இது வந்து RIN கிரவுண்டு, லெஃப்ட்டு ரைட்டு இன்புட், சப்போஸ் எக்ஸ்டர்னல் டிவைஸ்லேருந்து ஒரு ஆடியோ கொடுத்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த கனெக்ஷன் இதில் கொடுக்கணும், இந்த சாக்கெட்டில் கொடுக்கணும். தென் அடுத்தது என்ன இருக்குது, உங்களுக்கு அவுட்டு கொடுத்துருக்கு, லெஃப்ட்டு ரைட் அவுட்டு கிரவுண்டு. ஸோ லெஃப்ட் ரைட் கிரவுண்ட் அவுட்புட் எடுத்தோம்னா நாம் இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆம்பிளிஃபையர் கொடுத்து ஆடியோ கேட்க போகிறோம். பக்கத்தில் அடுத்து மியூட் பட்டன், அது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. அடுத்து இந்த சேனலில் என்ன போட்டிருக்குன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, CVன்னு போட்டிருக்கு இல்லையா, காம்போசைட் வீடியோ சிக்னல் அப்படின்னு பேர். காம்போசைட் வீடியோ சிக்னல்னால் அதில் வந்து ஆடியோ சிக்னல் இருக்கும், வீடியோ சிக்னல் இருக்கும்,
அந்த வீடியோ சிக்னலில் கலர் வேணுமா வேண்டாமா? கலர் வேணும் அப்படின்னா அது 3.58 மெகாஹெர்ட்ஸா இல்லை 4.43 மெகாஹெர்ட்ஸ் பால் சிஸ்டமா இல்லை என்டிஎஸ்ஏ என்னங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது அந்த சிங்க் சிக்னல் அதில் இருக்கும். அப்போது என்ன இருக்கும், படம் அப்படின்னா நிலச்சி நிற்கணும் இல்லையா, மேலே கீழே ஓடக்கூடாது, லெஃப்ட் ரைட் நகரக்கூடாது, லாக் ஆகணும் பக்காவுனா சிங்க் சிக்னல் வேணும். கலருக்கு சிங்க் இருக்குது, சிங்கனைசிங் பல்ஸ் ரெண்டும் டோட்டலாக இந்த காம்போசைட் வீடியோ சிக்னலில் இதெல்லாம் இருக்குது. ஆடியோ வீடியோ ஓகே சிங்க் சிக்னல் எல்லாம் சேர்ந்த பின், அந்த ஒரு பின் இருந்தால் போதும், நாம் அவுட்புட் எடுத்துக்கலாம், வீடியோ அவுட் எடுத்துக்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு ஆடியோ பார்க்குறதுக்கு லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் என்ன பண்ணலாம், இதெல்லாம் அவுட்புட் எடுத்துக்கலாம். இது தான் என்ன இருக்குது, இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்கு. அப்போது இந்த சாக்கெட் எதுக்காக இருக்குது அப்படின்னா இது வந்து பவர் சப்ளை, இது வந்து இன்புட்டு, இது வந்து அவுட்புட் ஆடியோ அவுட்புட்டு. ஓகே, இது வந்து காம்போசைட் வீடியோ சிக்னல் அவுட்புட். ரொம்ப சிம்பிள், வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணும், ஒரு பவர் பேக் மட்டும் ரெடி பண்ணால் இந்த டிவைஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், இதில் ரெடி பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கேபினெட் வேணும். இந்த மாதிரி ஒரு கேபினெட், இப்போ இந்த போர்டு இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கேபினெட். இந்த கேபினெட் நான் அசம்பிள் பண்ணி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இதில் வந்து ஃப்ரண்ட் மாஸ்க் இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக அந்த யூனிட் இன்சர்ட் பண்ணிடலாம். ஒரு பவர் ஆன் சுவிட்சு, ஒரு இண்டிகேட்டர். இந்த பேக் சைடில் எடுத்துட்டிங்கன்னா இதில் ஸ்பீக்கர் சாக்கெட்டு, இதில் ஆடியோ வீடியோ வரக்கூடிய ஆர்சிஎஸ் சாக்கெட் இதில் இருக்கும். ஏசி மெயின்ஸ் கார்டு கொடுத்துடலாம். உள்ளே எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை வித் பவர் ஆம்போட ஆடியோ ஆம்போட அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன தெரியுதில்ல, இதை வந்து கம்ப்ளீட்டாக இதில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2, சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். விருப்பம் உள்ளவங்க, இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கனால உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸில் ஒரு இந்த போர்டு ஒன்று வீடியோ போட்டிருந்தேன். 120 வாட்ஸ் பாஸ் அதிகமாக வேணும், பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். 750 750 ரூபா வரும் இந்த போர்டு. ஓகேங்களா? இதுக்கு 12 வோல்ட்டு சப்ளை, 10 ஆம்பியர் கொடுக்கணும். இதில் என்ன சிக்னல் கொடுக்கணும் அது ஆம்பிளிஃபை ஆகும். இந்த சிக்னலில் வந்து சப்போஸ் லோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தீங்கன்னா அதில் அவுட்புட் லோ ஃப்ரீக்வன்சி. இந்த போர்டு டிசைனே வந்து லோ ஃப்ரீக்வன்சிக்கு. ஆனால் நீங்கள் லெஃப்ட் ரைட் கொடுத்தாலும் ஆடியோ வரும் உங்களுக்கு. இருந்தாலும் ஒரு சப் ப்ரீ கொடுத்து லோ ஃபில்டர் உபயோகப்படுத்தி இந்த பேஸு கொடுத்தீங்கன்னா பேஸ் எஃபெக்ட் பக்காவாக வரும். இதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், ப்ரீவியஸ் வீடியோஸ். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாம்கான் கம்பெனியினுடைய ஒரு வீடியோ போர்டு MP5 பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை பற்றி ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.